கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தேர்தல்லாம் தமிழகத்தில் முடிஞ்சிருச்சு. இந்த 5 மாநில தேர்தல்களில் இன்னும் ஒரே ஒரு சுற்று தான் பாக்கி இருக்கு. இன்றைக்கு மேற்கு வங்கத்துடைய 2வது ஃபேஸுக்கு கேம்பெயினிங்கான கடைசி நாள். நாளை மறுநாள் அங்கே தேர்தல். அதோட தேர்தல்கள் முடிஞ்சிடும். அடுத்து வாக்கு எண்ணிக்கை அது அடுத்த வாரம் மே 4ஆம் தேதி. இங்கே தமிழகத்தில் வந்து எல்லாரும் உண்மையிலேயே அமைதியாக இருந்து ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வருது. முதல்ல 29ஆம் தேதி மாலையில் எக்ஸிட் போல் வரும். அது ஒரு பிக்சர் கொடுக்கும். திமுக எங்கே இருக்குது, அதிமுக எங்கே இருக்குது, தவேக எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஐடியா. மல்டிபிள் ஏஜென்சிஸ் எடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 பேராவது போல் கொடுக்க போகிறாங்க. அதில் சில ஜோக் போல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா ஒரு பிக்சர் எமர்ஜ் ஆகும். ஆனால் உண்மையில் 4ஆம் தேதி இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரியான ஒரு ரிசல்ட் வரலாம். இவ்வளோதான் விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, முக்கியமான பத்திரிகைகள், இந்து மாதிரியான பத்திரிகைகள்லாம் வாக்களித்தோர் விவரத்தை அடிப்படையாக கொண்டு பலவிதமான புள்ளி விவரங்களை எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வாக்களிப்பு நடந்தது 2024, 2021 சட்டமன்றத்தில் எப்படி இருந்தது, எஸ்ஐஆருக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எந்த இடத்துல எவ்வளவு வாக்குகள் கூடியிருக்கு, எந்த கான்ஸ்டிடுவன்சியில் குறைஞ்சிருக்கு, இப்படி இதெல்லாம் புள்ளி விவரம். அதிலிருந்து என்ன பேட்டர்ன் கிடைக்கும்னா இப்போ கிடைக்காது. ரிசல்ட் வந்த உடனே அதை எல்லாத்தையும் கார்லேட் பண்ணலாம். ஆனால் முற்றிலும் புதிதாக வேற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக திமுகவுடைய ஆதரவு பத்திரிகையாளர்கள், அதுலேயே கொஞ்சம் பேர் தீவிரமானவர்கள் இருக்காங்க. கருப்பு சட்டை இருக்கும், இல்லை விட்டா அவங்க வந்து திமுக கொடியை கையில் எடுத்துகிட்டு தெருவில் ஓடி போவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள், அறிவுஜீவிகள், அதாவது வந்து இந்த திராவிட இயக்க அறிவுஜீவிகள், திமுகக்கே இல்லை, திராவிட இயக்கத்துக்கே அறிவுஜீவிகள், ரொம்ப தங்களை வந்து திமுகவோடு இணைத்து கொண்டிருப்பவர்கள். அவங்க டிவி விவாதத்தில் வந்தாலே நெறியாளரே முதல்ல திமுக ஆளாக தான் இருப்பார். கூடவே இவங்களும் வந்து இருக்கும் பொழுது நமக்கு அது தவிர திமுகலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வேற வந்திருப்பார். அவர் ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ அந்த கட்சிக்கான அதிகாரப்பூர்வ பேச்சாளராகவும் இருப்பார். அவரே கொஞ்ச நேரத்துக்கு ஆடி போயிடுவார். ஐயா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க என்னோட மேலே அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சென்ஸ் கிடச்சிருக்கு. என்னன்னா, விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்குகள் நிறைய விழுந்திருக்கு. அவங்க அதை எதிர்பார்க்கல. இந்த ஆளு சினிமாக்காரன்டா, இவன் பின்னாடி எதுவும் பெரிய அளவுக்கு பெரிய கேம்பெயின் பல இடங்களில் நடக்கலை, பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, அல்லது தரப்படலை, மறுக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் தாண்டி அங்கங்கே வந்து ஏதோ சம் ஸ்கிரிப்டட் ஸ்பீச்சை வச்சுக்கிட்டே இன்னைக்கு இவ்வளோ பெரிய வாக்குகள், அது எவ்வளவு நமக்கு தெரியல. இன்னும் நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குன்னு தெரியல. எவ்வளவு இடங்கள் கிடைக்கும், இடங்கள் கிடைக்குமா, ஒரு இடமாவது கிடைக்குமாங்கிறது கூட தெரியல. ஆனால் பொங்கி பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. இது நீங்கள் வெகுஜன ஊடகங்களில் இதை பற்றின ஒரு பிக்சரை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் சமூக ஊடகங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மாறி மாறி இதுதான் இவங்களுடைய டிஸ்கஷன். ஸோ இந்த தேர்தல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே என்ன ஒரு புதிய வார்த்தை ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னா, தவேகாவுடைய வாக்காளர்கள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள், விஜயுடைய ரசிகர்கள் எல்லோருக்கும் வைக்கப்பட்ட ஒரு காமனான வார்த்தை தற்குறி அப்படின்னு. தற்குறினா அதை டைரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதா இருந்தால் எழுத படிக்க தெரியாதவங்க, அப்போ கை நாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதற்கு இணையானது தான் தற்குறி. இது கல்வெட்டில் பல இடங்களில் தற்குறி என்று ஒரு 3 இடத்துல வந்திருக்குன்னு எழுத்தாளர் பெருமாள் முருகன் எடுத்து காட்டியிருக்காரு. அது என்னன்னா, தான் சொல்லி ஒருவர் எழுதியதை எழுதினதை கூட என்னால் படிக்க முடியாது, ஆனால் என்னுடைய குறியை எங்கே எடுக்கிறேன். அதை நம்ம நீட்டிக்கிறதா இருந்தால் அறிவற்றவர்கள். ஸோ இதுக்கு வந்து 1008 விளக்கங்கள். ஏன் நாங்கள் வந்து இவரை அறிவற்றவர்கள்னு சொல்கிறோம்? ஏன்னா இவங்க வந்து இப்போ ராஜன் குரை கிருஷ்ணன் போன்ற திராவிட இயக்க ஆய்வாளர்கள், அறிஞர்கள், பிஹெச்டி, பல ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதினவங்க, அவங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் ஒரு கொள்கைன்னு ஒன்று உருவாக்கலை, ஒரு கோட்பாட்டை உருவாக்கவில்லை, ஒரு இயக்கத்தை உருவாக்கவில்லை, தன்னுடைய இயக்கத்தை பின்பற்றி வரக்கூடியவர்களை அரசியல் வயப்படுத்தவில்லை, இது எதையுமே செய்யாமல் அவன் வந்து குத்தாட்டம் போடுறான். இவரை பார்த்த உடனேயே தர்ப்பணம் எடுத்துக்கணும்னு வரான், செல்ஃபி எடுக்கணும்னு வரான். அவன் அடுத்தவனை மிதிச்சுட்டு போகிறத பற்றி அவன் கவலைப்படலை. கரூரில் ஸ்டாம்பீடு நடந்தது, ஆட்கள் இறந்து போனார்கள், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
ஸோ இவங்க பண்ணுறது வந்து லும்பனிசம் ஒரு விதத்தில். ஓகே, அவங்க வந்து ஒரு அரசியல் வயப்படுத்தி கோட்பாடுகளை கொண்டு வந்து கொள்கையாக முன்னெடுத்து சென்று ஐடியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு ஐடியாலஜியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு லும்பன் கூட்டம், உதிரி கூட்டம் அப்படிங்கிறது. அதனால வந்து விஜய் செய்வது மோசமான அரசியல் அப்படிங்கிறது நம்ம ராஜன் குரை கிருஷ்ணன் போன்றவர்களுடைய கருத்து. அதே தான் பல விதங்களில் நம்ம வந்து வெவ்வேறு விதமாக அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறோம். பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர் புதிய தலைமுறையில் ஒரு பலவேறு அந்த விவாதங்களில் அவருக்கு தனியாகவே ஸ்பெஷலாகவே ஒரு சீட்டு போட்ட மாதிரி அவர் அங்கே தான் உட்காந்துருப்பார். அவர் வந்து பொங்கி பொங்கி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா, சோறில் உப்பு போட்டு தான் திங்கிறியா, திமுகங்கிறது என்ன மாதிரியான இயக்கம், உங்கள் எல்லாருக்குமே படிப்பு சொல்லி கொடுத்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொல்லி கொடுத்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பொங்கி கொட்டி, அப்படிப்பட்ட நீங்கள் அவங்க அந்த திமுக மட்டும் இல்லைன்னா நீ எல்லாம் இப்படியெல்லாம் வந்திருக்க முடியுமா, லிட்டரலி தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாப்பா, நீ போய் இன்னைக்கு போய் தாவேக்கான்னு ஒரு விஜய்ங்கிற ஒரு ஆளுக்கு போய் வாக்களிக்கிறியே அப்படின்னு ஒரே புலம்பல். நக்கீரன் பிரகாஷ்னு ஒருத்தர், அவர் வந்து அப்படியே ஒரு இவ்வளவு தலைமுறையை வந்து திமுக கஷ்டப்பட்டு முன்னெடுத்து வந்தது, அது அப்படியே ஒரு 2 தலைமுறையை பின்னாடி கொண்டு போயிடுறியே அப்படின்னு புலம்பல். ஜீவசகாப்தர் அவர் எகெயின் திராவிட இயக்க பின்னணி, திமுக ஆதரவாளர் அப்படின்னு வச்சுப்போம். அவர் வந்து பயங்கர கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் உருவாக்குறாரு. பாரதிய ஜனதா எங்கே பார்த்தாலும் வாக்கியந்திரத்தை நோண்டி தாங்க ஜெயிச்சிருவாங்க, ஆனால் அந்த தமிழ்நாட்டில் வந்து அப்படியெல்லாம் செஞ்சால் பருப்பு வேகாது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது எப்படி வந்து தமிழ்நாட்டில் போய் நீங்கள் வந்து 50 சீட்டு 100 சீட்டு ஜெயிக்கிறது, அதெல்லாம் முடியாதுன்னு. அதனால் அவங்க வந்து ஏதோ சூடு வச்சு இந்த மீட்டரில் சூடு வைப்பாங்க இல்லையா, ஆட்டோ மீட்டரில் சூடு வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் சூடு வச்சு எப்படியோ வந்து சீட்டை யார் கொடுக்க போகிறாங்களாம், தாவேக்காவுக்கு கொடுக்க போகிறாங்க. தாவேக்காவுக்கு அவங்க கொடுத்து அப்புறமா தாவேக்காவையும் அதிமுகவையும் எல்லாத்தையும் வச்சு கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது திமுக வெளில தள்ளிடணும். அதுக்கு வந்து பொறுப்பு ஆளுநர் இருக்காரு, அவரை வச்சு கேம் ஆடி எப்படியாவது தனி மெஜாரிட்டி வராமல் பார்த்துக்கணும் திமுகவுக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு. இப்போ சுகுணா திவாகர் இப்படி பலவேறு ஆட்கள் வந்து இதை பற்றியெல்லாம் நிறையா அவங்க வந்து கருத்துக்களெல்லாம் வச்சு காரசாரமாக விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து எழுத்தாளர் சமஸ் புதிய தலைமுறையில் இன்றைக்கு அவர் தான் வந்து மேனேஜிங் எடிட்டர், அவர் வந்து ஒரு தற்குறி என்று எப்படி நீங்கள் சொல்லலாம், முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களை போய் இப்படியெல்லாம் பேசுறது நியாயமா அப்படின்னு அவர் நீண்ட கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா சமீபத்தில் நான் வந்து ஒரு திராவிட இயக்க ஆய்வாளர் விக்னேஷ் ராஜாமணி அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ ஒன்று, அவர் கேரளாவில் ஒரு புத்தக கண்காட்சி டிஸ்கஷனில் அவர் இது ஆங்கில உரையாடல், அதில் வந்து அவர் ரொம்ப விரிவாக சில கருத்துக்களை வைக்கிறாரு. அதில் இந்த தாவேக்காவுக்கெல்லாம் வரல, இன்னும் ரொம்ப முன்னாடியே போயிடணும். அதன் அடிப்படையில் அவர் உருவாக்கக்கூடிய பிக்சர் என்னன்னா, திமுக என்பது ஒரு அறிவு இயக்கம். அந்த அறிவு இயக்கத்தில் அது வந்து அறிஞர் அண்ணாலாம் வந்து அவர் ஒரு எக்கானமிஸ்ட், ஒரு பணத்தோட்டம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது என்னன்னா, தனக்கு ஆதரவாக தன்னுடைய கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். டக்குன்னு சொல்லுங்க வில்லன் யாருன்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் சாதியினர், அதில் ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று வடநாட்டு முதலாளிகள். ஸோ இந்த வடநாட்டு முதலாளிகளும் தமிழ்நாட்டின் சில ஒரு உயர் சாதியும் எல்லாம் சேர்ந்து இங்கே உள்ள மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொழுக்கிறார்கள், அவ்வளோதான். அதை போய் அவர் வந்து ஒரு பெரிய ஆய்வு நூல், அவர் ஒரு எக்கானமிஸ்ட், அவர் படிச்சிருக்காரு, எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திமுக எங்கே பார்த்தாலும் வாசக சாலை உருவாக்கினார்களாம். இன்றைக்கு திமுக ஆதரவாளர்களாக அன்று முதல் இன்று வரை இருப்பவர்கள்லாம் இந்த வாசக சாலையில் பயின்று அறிவு பயின்று வெளியே வந்தவர்கள். சரி, அப்போ அதிமுக என்னடான்னா அது ஒரு நடிகனுக்கு வந்த ரசிகர்கள்ங்க. திமுகவையும் அதிமுகவையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க. திமுகங்கிறது வந்து எங்கே பார்த்தாலும் வாசக சாலை அமைத்து நியூஸ் பேப்பர்ஸை படித்து அதை படிக்க முடியாதவர்கள் கூட கேட்டு அதுக்கு அவர் தன்னுடைய ஒரு பர்சனல் அனெக்டோட்டே சொல்கிறாரு. ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்தாராம், இந்த வாசக சாலையில் ஒருத்தரை பார்த்தவர் இவர்கிட்ட கேட்டாராம், நீங்கள் வந்து எங்கே படிக்கிறீங்க பிஹெச்டி? நான் வந்து ஃப்ரான்ஸில் படிக்கிறேன். ஃப்ரான்ஸ் கூட அல்ஜீரியாவில்
காலனி ஆதிக்கம் செய்தது தெரியுமான்னாராம். இவர் அப்படியே ஆடி போயிட்டாரா, என்னடா இது தமிழகத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு வாசக சாலையில் ஒரு மிகச் சாதாரணருக்கு பிரான்ஸு அல்ஜீரியா மீது நடத்திய தாக்குதல்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா திமுக, ஐயோ திமுக, திமுக அப்படின்னு ஒரு புலகாங்கிதம் அடைகிறாரு. ஆனால் அதிமுகனா அப்படிலாம் கிடையாது. அதிமுகனா அது ஒரு நடிகன் பா. அதே தான் இப்போ நீங்கள் பார்க்குற இத்தனை பேரும் சொல்கிறது எஃபெக்டிவ்லி அதுதான். நாங்கள் அறிவாளிங்க, திமுக நாங்கள் அறிவாளிங்க, எங்களுடைய அறிவின் தீட்சண்யம் எப்படி இருக்குன்னா அப்படியே சுட்டெரிக்கும் தகத்தகாய சூரியன் அது. அதனால தான் நாங்கள் உதயசூரியனே நாங்கள் எங்களுடைய ஒரு சின்னமாக வச்சுருக்கோம். மற்றவங்கெல்லாம் புசுங்கி போயிடுவீங்க எங்களுடைய அறிவு தீட்சண்யத்தின் முன்னால். அப்படிப்பட்ட எங்களுக்கு முன்னால் நீ ஒரு நடிகன், முதல்ல எம்ஜிஆர் என்ற நடிகனே எங்களுடைய அந்த கொள்கையும் எங்களுடைய எக்கனாமிக் பாலிசியும் எங்களுடைய சோஷியல் ஈக்குவாலிட்டி ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் நீர்த்து போக வச்சு நாங்கள் அப்படியே ஒரு சமதர்ம சமுதாயத்தை கட்டமைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை ஒரு ஆள் கெடுத்து குட்டிச்சவராக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆட்சியே கிடைக்கல, அவராக பார்த்து இறந்து போனார். அதுக்கப்புறமா வரலாமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க, மாறி மாறி ஆட்சி பிடிக்க வேண்டியதாச்சு. சரி பரவாயில்ல, நாங்கள் ஒரு 5 ஆண்டுகள் நல்லது செய்வோம், அப்புறம் அதிமுக ஒரு 5 ஆண்டுகள் கெட்டது பண்ணி நாட்டை பின்னுக்கு தள்ளும், அப்புறம் நாங்கள் திருப்பி வருவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 ஆண்டுகள் அவங்க சேர்ந்த மாதிரி ஆட்சியை பிடிச்சி தமிழகத்தை அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்புறமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது 2021. திருப்பி நாங்கள் ஒரு 100 திட்டம் போட்டோம். அடுத்த 100 அப்படியே தமிழகத்தை $1 trillion எக்கானமியாக்கி, அதுக்கப்புறமா தமிழகத்தை இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு பகுதியாக்கி எங்கெங்கெல்லாமோ போறதா பார்த்தோம். ஆனால் ஒரு டேர்ம் முடியறதுக்குள்ள அடுத்த டேர்ம் வர்றதுக்குள்ள எங்கிருந்தோ வந்தான் ஒருவன், நான் ஒரு சினிமா நடிகன் என்றான், அவன் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் விடுவான் போல இருக்கிறதே அப்படிங்கிறது. அப்போ அதிமுக வந்தால் கூட பரவாயில்லைங்க, எங்களுக்கு அவங்களுக்கு அரசியல் அறிவு எங்கள்கிட்டேருந்து போனாங்கன்னு அப்பப்போ சொல்லிப்போம். திராவிட இயக்கம் சாதித்தது அப்படின்னா நாங்கள் அப்போ என்ன பண்ணிடுவோம்னா, அதிமுகவும் திராவிட இயக்கம் தான், கொஞ்சம் நீர்த்து போனாலும் நாங்கள் திராவிட இயக்கத்தவர், அதிமுக திமுக எல்லாம் திராவிட இயக்கத்தவர்னு. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தை என்னன்னு சொல்றதுங்க, தற்கொலை கூட்டங்க அப்படின்னு சொல்லி பொங்கி 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 புலம்பி கொட்டி, இருங்கப்பா இன்னும் தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வரல, அதுக்குள்ள என்ன இந்த அவசரம், இப்பொழுதே ஏன் நீங்க இவ்வளவு பதறீங்க? எல்லாரும் அவங்கவுங்களுடைய கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த கட்சி நீங்க சொல்றீங்க உங்களுக்கு கொள்கை எல்லாம் இருக்குன்னு, அவங்களுக்கு கொள்கை, எங்களுக்கு கொள்கையே வேண்டான்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். இது நம்ம யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு. யார் வேண்டுமானாலும் 18 வயசு தாண்டிட்டாங்கன்னா அவங்க வாக்களிக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம். எங்கேயாவது நேர்ந்து விட்டுருக்கா திமுகவுக்கு மட்டும்தான் வாக்களிங்க? இப்போ கூட நீங்கள் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை வெறும் ஒரு ஃபேடிங் ஃபினாமினன் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் இவ்வளவு கோபம், அப்படியே அதை தாண்டி தேவைக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய கணிப்பில் அவங்க 5 ஒரு இடம் கிடைச்சா பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். தள்ளி அப்படி இப்படி போச்சுன்னா கொஞ்சம் 5 இடம் கிடைக்கலாம். அவங்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய மினிஸ்ட்ரி லிஸ்டே போட்டுட்டாங்க, யார் முதல்வர், யார் சட்டத்துறை அமைச்சர், யார் நிதித்துறை அமைச்சர், யாருக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோங்கிறது வரைக்கும் அவங்க போட்டாங்க. அவங்க சந்தோஷப்பட்டு போகிறாங்க, விட்டுட்டு போங்க. ரைட். உண்மையில என்ன ஹிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கு? 1952 தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல்களில் எழுத படிக்க தெரியாதவர்கள் தான் பெரும்பான்மையாக இந்த தேர்தலில் வாக்களித்து வந்திருக்கிறார். அத்தனை மாற்றங்களுக்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்திருக்காங்க. இப்போ இந்த எழுத்தறிவு சதவிகிதம்ங்கிறது அதிகமானது கடந்த 20 ஆண்டுகளுக்குள்ள தான். ரைட். எழுத படிக்க தெரியாதவர்கள், பரம ஏழைகள், சாதி அடுக்குகளில் மிக 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 கீழான இடத்தில் இருந்தவர்கள், கட்டுவதற்கு துணி இல்லாமல் இருந்தவர்கள், அதெல்லாம் மாறி வந்திருக்கு. இதுக்கு எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸுங்கிற ஒரு பேர் இயக்கம் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த திராவிட இயக்க அறிஞர்கள் அவங்கள ஏதோ வெறும் லேண்ட்லார்ட் மாதிரி சுருக்கி, அது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அவர்கள் செய்து கொண்டிருந்த மாற்றங்கள், அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு என்னவோ தமிழகத்துக்கே விடிவெள்ளியாக ஒரே ஒரு கட்சி இருந்தது மாதிரியாக ஆக்கியதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இன்னொன்று இன்னைக்கு திமுகவில் இளைஞர்களை வரவேற்கக்கூடிய மாதிரி, இளைஞர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி, உடனே குத்தாட்டம் தான் ரசிப்பு இல்லை, பேச்சு ரசனை தான். யார் இருக்கா? இதை பற்றி இதுக்கு முன்னாடி நான் ஒரு காணொலி பண்ணியிருந்தேன்.
மக்களோடு பேச, இளைஞர்களோடு பேச ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. பல்வேறு பெயர்கள் உங்களுக்கு வாயில வந்தாலும், வேற வழி இல்ல. நீங்க சீமான், அண்ணாமலை, விஜய் என்று 3 பேர் தான் சொல்லணும். இப்ப விஜய் சொல்றத அவருடைய ரசிகர்கள் புரிந்துக்கிறாங்களா? விஜய்க்கு என்ன சொல்லத் தெரியும் அப்படின்லாம் நீங்க கேலி பண்ணலாம். ஆனால் அவர் வந்து நின்றால் இளைஞர்கள் வந்து நிற்கிறார்கள். எதற்காக நிற்கிறாங்க ஏங்கிறதெல்லாம் விட்டுருவோம். அண்ணாமலையும் சீமானும் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க, அது ரைட்டா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் வேற. அதற்கு இணையாக எந்த சப்ஜெக்டை பற்றி, அஃப்கோர்ஸ் விஜய் பெருசாக சப்ஜெக்ட் பற்றியெல்லாம் ஒன்றும் பேசிடல, எழுதி வச்ச ஸ்கிரிப்டட் தான் படிக்கிறாரு. இருந்தாலும் அவர் இளைஞர்களை ஈர்க்கிறார். அதுதான் ஃபேக்ட். ஏடிஎம்கேலையும் இன்றைக்கு கிடையாது, டிஎம்கேலையும் இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி என்பது இந்த இளைஞர்களிடம் இல்லை. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதற்கடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது அது யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அவங்க வானத்தை தொட விரும்புகிறார்கள். எப்படி தொடர்றதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் நல்ல தலைவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்னன்னா, நாங்க வந்து எதை எடுத்தாலும் உடனே நேராக கலைஞருக்கு போயிடுறீங்க. தேவைப்பட்ட அண்ணாவை தொட்டுக்கிறீங்க. அங்கங்க வேணும்னா பெரியாரை சொல்லிக்கிறீங்க. மற்றபடி உங்களுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை மக்களோட போய் நேரடியாக பேசுறது, இளைஞர்களோட எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல், செட்டப் வீடியோ ஷூட்டிங் இல்லாமல் பேசக்கூடிய மாதிரியான தலைவர்கள் உங்கள்கிட்ட எங்கே இருக்காங்க? நீங்கள் காலேஜில் போய் நீங்கள் வந்து மாணவர்களோடு உரையாடுவதற்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு வெறும் அறிவு மட்டும் இருந்தால் போதாது, தேர்தலில் நிற்க வேண்டும், எங்களோட மிஷினரி மாதிரி வருமா என்று நீங்கள் உள்நோக்கி பாருங்க. ஏன் அப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் உருவாக்கவில்லை? உலகெங்கிலும் உதிரி இளைஞர்களுடைய புரட்சி நடந்தது. எகிப்தில் நடந்தது, டியூனிஷியாவில் நடந்தது, இப்போ சமீபத்தில் நேபாளத்தில் நடந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்து அது போன்ற புரட்சி இந்தியாவில் வாராதா, வந்து நரேந்திர மோடியை தூக்கி எறியாதா அப்படின்லாம் சந்தோஷப்பட்டவர்கள் தானே நீங்கள். அதன் ஒரு வடிவம் உங்களையே தாக்கும் பொழுதான உங்களுக்கு லபோதிபோ என்று வயிறு எரிகிறது. அதனால இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் அவ்வப்போது வரும் போகும். அதை எப்படி தாங்கி நிற்பது அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, கண்ட கெட்ட வார்த்தைகளை வைத்துக்கொண்டு எல்லாரையும் திட்டுவது, நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா, உனக்கு தெரியுமா நாங்கள் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நீ எப்படி இன்னொருத்தனுக்கு வாக்களிக்கலாம் என்று புழுதி வாரி தூற்றுவது. அது கலைஞர் இருக்கும் பொழுதே சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்லாம் வந்து ஸ்பெஷல் எபித்தெட்டெல்லாம் வச்சு தான் தோற்கும் பொழுதெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த ஜனநாயகத்தில் நடக்காது. இப்பொழுதும் நீங்கள் ஜெயிக்கலாம், இன்னும் 4-5 நாள் இருக்குது, அவசரப்படாதீங்க. இப்பொழுதே திட்டுகளை ஆரம்பிக்காதீர்கள். 4ஆம் தேதிக்கு பிறகு திட்டுவதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஜெயித்தவர்களும் உங்களை பதிலுக்கு திட்டுவார்கள். இப்போ வந்து ஜெயிப்போமா இல்லையான்னு தெரியாமலேயே உங்களோட மல்லு கட்ட வேண்டியதாக இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். 4ஆம் தேதிக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். இந்த திராவிட இயக்க அறிவுஜீவிகளே, இந்த இடைப்பட்ட காலத்தில் அருமையான சில புத்தகங்களை எழுதுவதற்கான சில முயற்சிகளில் ஈடுபடுங்கள். மீண்டும் தமிழ் சமூகத்தை எவ்வாறு அரசியல் மயமாக்குவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எழுதுறதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பிம்பச்சிறைன்னு MSS பாண்டியன் ஒரு புத்தகம் எழுதினார். அஃப்கோர்ஸ் எப்படி வந்து எம்ஜிஆர் உடைய பிம்பம் உருவானது, கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து விஜய் பிம்பச்சிறைன்னு இன்னொரு புத்தகம் எழுதலாம் இன்றைக்கி. ஸோ திராவிட இயக்க அறிஞர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் நிறைய கட்டுரைகள் எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுக ஜெயிச்சா அதுக்கும் நீங்கள் வந்து பெரிய கட்டுரை எழுதலாம். ஸ்டாலினும் திராவிட இயக்க கொள்கை கோட்பாடுகளும் அப்படின்லாம் எழுதலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த உதிரி இளைஞர்களை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்வார்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.